நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் திசையில் நடக்கக்கூடிய காரகத்துவ ரீதியிலான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சூரிய திசைக்கு உண்டான பலன்கள், சந்திர திசைக்கு உண்டான பலன்கள் ஏற்கனவே வீடியோவாக பார்த்துட்டோம். அது ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. விருப்பம் வந்து தேவைப்பட்டவங்க அதையும் போய் பாருங்க. இப்ப நாம இந்த வீடியோல செவ்வாய் திசையில நடக்கக்கூடிய காரகத்துவ ரீதியிலான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு செவ்வாய் எந்த வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட, இப்ப நாம சொல்லப் போற பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னா நடந்தே தீரும். அதுல சந்தேகம் வேண்டாம். ஏன்னா செவ்வாய் தனது காரகத்துவ ரீதியிலான பலன்களையும் நிச்சயமாக தனது தசாவில செய்யவே செய்வார். முதல்ல செவ்வாய் தசை உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கிட்டா, காவல்துறை, இராணுவம், விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவோர்களின் நட்புகள் ஏற்படும். அவர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சகோதரர்களின் மூலமாக ஆதரவுகள் நிச்சயமாக உண்டு. போதுமான அளவு திருப்திகரமான ஆதரவு நிலை இருக்கும். உறவு நிலைகள் சகோதரருடன் இருக்கக்கூடிய உறவு நிலைகளும் சீராக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அவர்களால் அனுகூலங்களும் உண்டு. இது செவ்வாய் வந்து சுபகிரகங்களோட சேர்ந்திருந்தாலும் சூரியனோட சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் சகோதரர்கள் மூலமாக உண்டு. அதே செவ்வாய் சனியுடைய ராகுடைய சேர்ந்தா சகோதரர்களுடன் இருக்கக்கூடிய உறவு நிலைகள் பாதிக்கப்படும். இவ்வளவு காலங்கள் சுமூகமாக இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் தசை நடக்கக்கூடிய காலங்கள்ல உறவு நிலைகள் பாதிக்கப்படும். அவர்களால வந்து தொல்லைகளும் கவலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாக்கி தரும். அப்படி இல்லைன்னா அவர்களை விட்டு தூரமாக செல்வதற்கான அமைப்புகளை உண்டு பண்ணி தந்துவிடும் இந்த செவ்வாய் தசை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பாக்கியங்கள் கிடைக்கும். முருகனை தரிசிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகும். முருக பக்தர்களின் மூலமாக ஆதாயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. சிவப்பு நிற வஸ்துக்களின் மூலமாக யோகங்கள் உண்டு. அதே செவ்வாய் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்தாருன்னா இதே சிவப்பு நிற பொருட்களின் மூலமாக சிவப்பு நிற வஸ்துக்களின் மூலமாக உங்களுக்கு அவயோகத்தையும் தரக்கூடிய நிலையில் இருப்பார். உதாரணத்துக்கு செவ்வாறாக சேர்க்கை இருக்குது. அதே செவ்வாய் வந்து உங்களுக்கு கன்னி லக்னமாகவோ முதன லக்னமாகவோ இருந்து உங்களுக்கு செவ்வாய் ராகுவோட சேர்ந்து தசை நடத்துதுன்னு சொன்னா இந்த செவ்வாய் தசை ராகு புத்தியில அல்லது ராகு தசை செவ்வாய் புத்தியில உங்களுக்கு சிவப்பு நிற பொருட்கள் மூலமாக ஆபத்துகளை உண்டாக்குவார். சிவப்பு நிற கட்டிடங்களான போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதற்கான வாய்ப்புகளை ஒரு சில பேருக்கு உண்டாக்குவார். அதே உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சிம்ம லக்னமாகவோ கடக லக்னமாகவோ இருந்து செவ்வாய் குருவுடைய சுக்கரனுடைய சேர்ந்த அமைப்புல தவசை நடத்தினாருன்னு சொன்னா சிவப்பு நிற பொருட்களின் மூலமாக உங்களுக்கு அபரிமிதமான யோகத்தை கொடுப்பார். உதாரணத்துக்கு செங்கலின் மூலமாக சொந்தமாக கட்டடம் கட்டுவதற்கான யோகங்களை அள்ளித்தருவார். இடத்தின் மூலமாக லாபங்களை அள்ளித்தருவார். இந்த மாதிரியான அமைப்புகளை உண்டு பண்ணி தருவார். அது போக உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கிட்டா முக்கிய நிகழ்வுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையில நடக்கும். மேச லக்னம், விருச்சிக லக்னம், மேசராசி, விருச்சிக ராசி, செவ்வாயுடைய நட்சத்திரங்களான மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், செவ்வாய் தசாபுத்தி நடப்பவர்கள், முருகனின் பெயரை கொண்டவர்கள் அல்லது உக்கிர தெய்வங்களின் பெயர்களை கொண்டவர்கள், அதாவது காளியம்மாள், மாரியப்பன் இந்த மாதிரி பெயர் இருக்கக்கூடிய நபர்களோட தொடர்புகள் ஏற்படும். செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய நிலைகள் இருந்தார்னா இந்த மாதிரி நபர்களுடைய மூலமாக உங்களுக்கு யோகத்தை செய்வார். அவயோகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருந்தார் இதே போல இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு அவயோகத்தையும் செய்து விடுவார். வெட்டு காயங்கள் வடுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தரும். செவ்வாய் வந்து உங்களுக்கு தசை நடத்துறான்னு சொன்னா இடத்தின் மூலமாக நிச்சயமாக லாபங்கள் உண்டு. அதே செவ்வாய் மிதுனத்திலேயோ கண்ணியிலோ இருந்து தசை நடத்தினார்னா குருவுடைய சுக்கரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய உங்களுக்கு தொடர்புல இருந்து தசை நடத்தும் பொழுது அற்புதமான இட யோகத்தை கொடுப்பார். இடத்தின் மூலமாக லாபங்கள், ரியல் எஸ்டேட்டின் மூலமாக லாபங்களை அள்ளி தெளிக்கக்கூடிய நிலையில உண்டு பண்ணி தருவார். உப்பு காரம் நான்வெஜ் சாப்பிடுவதில் அதிகமாக நாட்டங்கள் ஏற்படும். உப்பு காரம் தூக்கலாக சாப்பிடக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அடிக்கடி நான்வெஜ் சாப்பிடுங்கிற ஆசைகள் உண்டாகும். எதற்கெடுத்தாலும் அதிகமாக ஆவேசப்படக்கூடிய குணங்கள் உங்களுக்கு உண்டாகும். உடனே கை ஓங்கக்கூடிய அமைப்பு, பேசிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு கை ஓங்கிடக்கூடிய அமைப்பு, கடும் வார்த்தைகளை பேசக்கூடிய போக்குகள் காணப்படும். ஜாதகரே பார்த்தீங்கன்னா தடாலடி நபராக ஆகிவிடுவார். கலகம் செய்வது, தகராறு செய்வது, குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்கள் செய்வதும் போக்குகள் நிலைகள் காணப்படும். எதற்கெடுத்தாலும் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அது அவசியமான கோவமா அவசியம் இல்லாத கோவமா அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. சடார்னு கோவப்பட்டுருவாங்க. கோவப்பட்டுட்டு அதன் பின்பு அவர்கள் சுதாரிச்சு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா அடுத்தவர்களுக்கு நமது பேச்சின் மூலமாக நமது நடவடிக்கையின் மூலமாக காயம் பட்டிருக்குமே ஒரு ஃபீல் பண்ணுவாங்களே அப்படிங்கிற மாதிரி நினைப்புகள் எதுவுமே அவர்களுக்கு இருக்காது. எதுவுமே உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஹோட்டலுக்கு போனா கூட சாப்பாடு உடனே இல்லைன்னா சர்வர்கிட்ட சண்டைக்கு போவாங்க. அந்த மாதிரி குணாதிசயங்கள் மாறிடும். வாகனங்கள்ல வேகமாக செல்வார்கள். அடுத்தவர்களை முந்தி செல்வது அவர்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். எல்லோரையுமே கண்ட்ரோல் செய்வார்கள். வீட்டிற்கு வெளியே விட்டு கொடுத்தாலும் கூட வீட்டிற்குள்ள யாரும் விட்டு கொடுத்து செல்ல மாட்டார்கள். அதிகாரம் செலுத்தக்கூடிய நபராக இருப்பார்கள். இதே செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு பெற்றிருந்தாலோ அல்லது சனியோட தொடர்பு பெற்று தசாவோ புத்தியோ நடத்தி கொண்டிருந்தாலோ விபத்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால வாகனங்களில் செல்லும் போது சற்று நிதானமாக செல்வது அவசியமாகும். இதே போல 6ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் தசை
ஆபரேஷன் செய்வதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி விடுவார். இதே சனி செவ்வாய் வந்து உங்க லக்னத்திற்கு அவயோகியாக இருந்து அவர் சந்திரனோட தொடர்பு பெற்றிருந்தாருன்னு சொன்னா ஆபரேஷன் செய்வதற்கான வாய்ப்புகளை உடல்ல வந்து ஏதோ சிறு கீறலாவது போடுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி விடுவார். அதனால அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் பொழுது உடனடியாக மருத்துவரை பார்த்து அணுகி அதற்கு உண்டான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு சிறிய லெவல்ல இருக்கும் பொழுதே அதை சரி பண்ணி கொள்வது அவசியமானதாகும். அலட்சியப்படுத்தக்கூடாது. அலுவலகத்தில் பணிபுரிவோருடன் எதற்கெடுத்தாலும் போட்டி போடும் குணம் இருக்கும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிவோரிடம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிகாரம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து குருவுடைய சுக்கரனுடைய பௌர்ணமி சிந்தனையோட தொடர்பு பெற்று தசை நடத்தும் பொழுது கணவர் மேல அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். பொசசினஸ் அதிகமாக இருக்கும். எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே செவ்வாய் வந்து ராகுவுடைய சேர்ந்திருந்தாலும் நீசம் பெற்று தசை நடத்தும் பொழுதோ கணவர் மேல இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் குறைந்து போகும். செவ்வாய் பாதிக்கப்பட்ட நிலைமையில தசாபுத்தி நடத்தும் பொழுது வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் வாழ வைக்கக்கூடிய அமைப்பாகும். அக்கம் பக்கத்தினருடன் சண்டை போடக்கூடிய போக்குகள் உண்டாகும். அதே போல செவ்வாய் தசை நடக்கும் பொழுது எக்ஸசைஸ் செய்வது, ஜிம்முக்கு செல்வது, உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு விருப்பம் உள்ள நபராக ஜாதகரை மாற்றிவிடும். பெண்களுக்கு செவ்வாய் தசை மென்சஸ்ல ப்ராப்ளம் உண்டாக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோடையோ தொடர்பு பெற்று தசை நடத்தும் பொழுது அதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அமைப்பாகும். சரி நண்பர்களே, மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.